இப்ப நம்ம வாழைக்காய் பக்கோடா செய்ய போறோம். வாழைக்காய் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு வாழைக்காய், ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 6 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் வத்தத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா இப்படி தொழில் சீவிக்கிடுவோம். சீவிட்டு பீட்ரூட் சீவிரதில் வச்சு அதை திருப்பி எடுத்துக்கிடலாம். பீட்ரூட் திருவிழா வச்சு வாழைக்காவை தேங்காய் பூப்பால திருவி வச்சுக்கிட வேண்டியதுதான். இது கூட இந்த ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு தட்டிக்கிடுவோம். 3 ஸ்பூன் அரிசி மாவு, 6 பூடு எடுத்திருக்கேன். அதை அப்படியே தட்டி போட்டா வாசமா இருக்கும். அதனால தட்டத்துல வச்சு தட்டிக்கிறேன். 1-2 தட்டி இருக்கேன் வெள்ளைப்பூடு. இதை இந்த மாவோட செய்தோட சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு 1-2 தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம், இந்த பல்லாரி வெங்காயமும் மிளகாயும் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு உரைப்புக்காக கொஞ்சோண்டு வத்தத்தூள், கொஞ்சம் உரைப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். லேசாக தண்ணி தெளிச்சு நல்லா பசஞ்சுக்கிடுவோம். நல்லா பசஞ்சாச்சு. இது எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு, இந்த ஹீட்டான எண்ணெயை கொஞ்சம் எடுத்து மாவு சாஃப்டா இருக்கிறதுக்காக மாவுல ஊற்றி கொஞ்சம் ஊற்றி பசஞ்சுக்கிடுவோம். நல்லா பசஞ்சாச்சு. எண்ணெய் நல்லா சுட்டிடுச்சு. இப்போ இதுல வாழைக்காய் பக்கோடா போட்டு எடுக்க போறோம். சின்ன சின்ன உருண்டை எடுத்து போட்டுருக்காங்க.
வேகட்டும். வெந்த பிறகு நான் திருப்பி போட்டேன். வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். வாழைக்காய் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு.